காசி, திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் பெரிய அளவுக்கு மழை பெஞ்சிருக்கு. அதற்கு ஏற்கனவே 2 நாட்களாக மாவட்ட ஆட்சித்தலைவர்களோடு ஆய்வுக் கூட்டங்களை தொடர்ந்து நடத்தி அதை மேற்பார்வையிடுவதற்காக இங்கிருந்து மூத்த அதிகாரிகள் IAS அதிகாரிகள் அனுப்பி வைக்கப்பட்டு அந்த பணிகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. உடன் பெரிய அளவுக்கு பாதிப்பு இருப்பதாக எதுவரை செய்தி இல்லை. இது வந்தாலும் அதை சமாளிப்பதற்குரிய நடவடிக்கை எடுக்க இந்த அரசு தயாராக இருக்கிறது. தென்காசி பகுதிக்கு KKSR அமைச்சர் போக சொல்லியிருக்கிறோம். திருநெல்வேலிக்கு நேரு ஏற்கனவே போயிட்டு வந்திருக்கிறாரு. மறுபடியும் திருச்சிக்கு பாதிப்பு வந்து மழை பெஞ்சதுனால அங்கே வந்திருக்கிறாரு. மறுபடியும் திருநெல்வேலி போக சொல்லியிருக்கிறோம். அதே பேரிடர் நிதி வந்து தொடர்ச்சியாக நம்ம கேட்டுருக்கோம். இந்த நேற்று கூட நாடாளுமன்றத்தில் உறுப்பினர்கள் பேசினாங்க. ஆனால் கம்மியாகவே தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட மாநிலங்களுக்குலாம் கொடுக்குறாங்க. என்ன மாதிரி அழுத்தம் நம்ம கொடுக்கணும்? ஊடகத்தில் இருக்கக்கூடிய நீங்கள்லாம் கொஞ்சம் அது தொடர்ந்து எழுதுனீங்கன்னா அதுவே பெரிய அழுத்தமாக இருக்கும். அது சொல்லுங்கள். அது எப்படி போதும் திறந்து விடப்படுவதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்காக அலாம் கொடுக்கப்படுவது. எல்லா பொதுமக்களும் அங்கிருந்து அப்புறப்படுத்தி வேறு இடத்துக்கு பாதுகாப்பாக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிற சில இடங்களில் தேவைப்படும் இடங்களில் அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. கொடுத்துட்ருக்கேன். ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. அந்த நேற்று தெளிவாக அறிக்கை கொடுத்துருக்கேன். ஒன்று சேர்ந்து அதை கடுமையாக எதிர்ப்போம். எங்களால் முடிந்த வரைக்கும் ஒன்று சேர்ந்து எல்லோரும் ஒன்று சேர்ந்து அதை கடுமையாக எதிர்ப்போம். கூட்டணி பார்ப்போம், யோசனை பண்ணுவோம். என்ன நடவடிக்கை எடுத்துக்கொண்டு